இந்த தடவை எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு ஐஸ்வர்யா தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். பாரு தம்பி, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு போயிடுச்சு. உன் ஊர் எது பேர் எதுன்னு தெரியாது. நீ சொல்லி நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது? துர்கா பிரசாத் எங்கள் ஐயாவோட பையன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ரொம்ப பெரிய ஆள். அவரை பகைச்சிக்கிட்டு நாங்கள் வாழ முடியாதுப்பா. நீங்கள் போங்க. இது வரைக்கும் இந்த தொகுதி துர்கா பிரசாத்தோட கோட்டை. அவரை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏதாவது டொனேஷன் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. ஓட்டு மட்டும் கேட்டு இந்த பக்கம் வராதிங்க. டேய், என்னடா விளையாடிக்கிட்டு இருக்க? அங்க ஒருத்தனும் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். சும்மா இருந்த தங்கச்சியை நீ பாட்டு கொண்டு வந்து அரசியல் சாக்கடைகளை தள்ளிட்ட. உங்க அண்ணன் பண பலத்துக்கு முன்னால நாம எதுவும் செய்ய முடியாது. நாமினேஷனை வாபஸ் வாங்கிடலாம்டா. டேய், இந்த காலத்துல நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கடா. ஜனங்க ஓட்டு போடணும்னா சரித்திரத்தையே மாத்தி அமைச்ச நம்ம தலைவர் தான் வரணும். நிறுத்துங்கண்ணா, நீங்க என்னவோ ஜாலியா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அங்க என்டிஆரும் பாலகிருஷ்ணாவும் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி ஐஸ்வர்யாக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்டிஆரும் பாலகிருஷ்ணா உனக்கு மூளை தலையில இருக்கா கால்ல இருக்கா? அட அச்சு அசல அவங்கள மாதிரி இருக்காங்கண்ணா. ஓ டூப்புங்களா? டேய், அவனுங்க டூப்புங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணானுங்கண்ணா. நான் ஒரிஜினலை வச்சு பிரச்சாரம் பண்றேன்டா. எப்படி? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறுசுங்கள்ல இருந்து பெருசுங்க வரைக்கும் நினைச்சு தவம் கிடக்குற சிம்ரனை இறக்குறேன்டா. என்ன யோசனை? உடனே இறக்குங்க. ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா. அந்த அண்ணா, மறக்காம விசிறிக்கே ஓட்டு போட்டுடுங்கண்ணே. இவங்க எங்கடா ஓடுறாங்க? எல்லாம் எங்கடா போறாங்க? எங்க நில்லுங்க, எங்க புடிடா பெருசுமா. தாத்தா எங்க போற? சிம்ரன் வந்திருக்காடா. என் ஓட்டு சிம்ரனுக்கு தான். சிம்ரனா? துர்கா பிரசாத், சிம்ரன். நீங்களா அரசியலுக்கு வரலாம்? சிம்ரன் வந்துட்டாங்களா? டேய், டைரக்டர் எங்கடா? ஷூட்டிங் பண்ணோம். இப்போ வந்துருவாரு. நான் இங்க தான் இருக்கேன். கேமராமேன் எங்க? சார், இங்க இருக்கேன் சார். டைரக்டர் ரெடி, கேமராமேனும் ரெடி, ஹீரோயினும் ரெடி. ஹீரோ எங்கடா? शिव शंकर त्रिशूलधर शिव हर हर हे शिव शंकर हर डम्बरुधर हे. ஐயோ, வாங்க மேடம், உட்காருங்க. என்னங்க இது வச்சு விசிறிங்க? அப்பா, இது மறைச்சுக்கலாம். நமது ஓட்டு விசிறிக்கே. ஏன் ஓட்டு விசிறி சின்னத்துக்கு? என்னன்னா அது? நீங்களே கூலி கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டீங்க. எவன்டா 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 அவன்? எங்க இருந்து வந்தான்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது. நான் வேணா போய் கேட்டு வரட்டுங்களா? வெத்து பேப்பரை காட்டி 10 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். 50 லட்சம் செலவு பண்ணி சினிமா நடிகை கூட்டு வந்தா அவளையும் அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டான். டாப்ல இருக்கிற எனக்கே மேப் போடுறான். அவன் போட்டது மேப் இல்லனா ஆப். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவனை க்ளோஸ் பண்ணுங்க. அவன் யாரு, எங்க இருந்து வந்தா, என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என் கண்ணு முன்னாடி வாங்க. யாரோ ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுதே. ஐயா, தர்மம் பண்ணுங்கயா. போய் அந்த பக்கம். யாருங்க நீங்க? பார்த்தா தெரியல, கோட்டு போட்ட லாயர். யா, என்ன கோட்டு போட்ட லாயரா? ஏ உங்க வாயா. இவன் தான் கோட்டு போட்டுருக்கான். பிச்சை எடுக்கிறான் பாக்குறல. ஏய் போடா. அவன் சொன்னதுக்கு என்ன அடிக்கிற? இப்ப இதெல்லாம் அவசியமா? நாம எதுக்கு வந்துக்கணும் சொல்லுங்க. இங்க சக்திங்கிறவன் எங்க இருப்பான்னு தெரியுமா சார்? நீங்க ராஜசேகர் ஐயாவோட 2வது பையனை பத்தி கேக்குறீங்களா? ஆமாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நானே போய் கூட்டு வந்துடுறேன். உட்காருங்க. எட்ரா பண்டிகை
டாய், எங்கடா அவங்க? ஆ? எங்கடா காணோம்? இங்கதான் உட்கார சொன்னேன். குடிச்சிட்டு வந்து ஒளர்னியா? அம்மா, நான் குடிச்சதும் உண்மைதானே, அவங்க வந்ததும் உண்மைதானே, நான் இங்க உட்கார சொன்னதும் உண்மைதானே. இந்த பொட்டு மேல சத்தியம் என்ன? டாய், டாய், அவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது. இந்த ஊர்ல தான் இருக்கணும். நாம அவங்கள தான் தேடுறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. வாங்க வாங்க வாங்க, வண்டி எடுறா. நான் வர ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தா கூட என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏன் பயப்படுறீங்க? அவர் உங்க அண்ணன் தானே? ஆமா, அவர் என் அண்ணன் தான். நான் லட்சுமணனா இருந்தாலும் அவர் ராமர் கிடையாது. பின்ன அது அப்புறமா சொல்றேன். ஒரு காமெடி பீஸ் வருது, கொஞ்சம் விளையாடிட்டு வரேன், இருங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? நான் பாக்குறது ஒண்ணா இருக்கு, ஆனா நடக்கிறதுல வேறவா இருக்கு. அப்படி என்னடா பிரச்சனை? ஐயோ வேணாம் தம்பி, ஏற்கனவே உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நான் பட்ட அவஸ்தையை சொல்லி மாளாது. நீ ஆளை விடு. நீ 10 லட்சம் தானே கொடுத்த, கோடி ரூபாய் சம்பாதிக்க வழி சொல்றேன். கோடி ரூபாய்க்கா? சூப்பரா இருக்க ஐடியா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்னையும் நான் உன்னையும் எங்கேயும் பார்க்கல. நீ எங்கிட்டயோ நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லிக்க. அதேதான். சரி, நான் கிளம்புறேன். நாத்தம் தாங்க அண்ணா, முடியல. அதெல்லாம் பார்க்காதீங்கண்ணா. ஓட்டுண்ணா, ஓட்டு. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. ராத்திரி கனவுல அப்பா வந்தாருமா. சாதாரணமா வரல, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மாலையோட வந்து நின்னாரு, அப்படி வந்தாருமா. ஆமா ஆமா ஆமா, கனவுல அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த முறையும் நீதான் எம்எல்ஏ ஆகணும், நீ எப்பவும் எம்எல்ஏவா தான் இருக்கணும், அதுக்கு அம்மாவை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? எனக்கு நல்லதே பிடிக்காது, கெட்டதுதான் பிடிக்கும், அதையே தான் செய்வேன்னு சொன்னா என்ன இவகிட்ட நல்லவனா நடிக்க சொன்னியடா? டேய், நீ மட்டும் வரலனா என்ன நடக்கணும் தெரியுமா? ஒன்னு நடக்க. டேய் டேய், இங்க எதுக்குடா நீ வந்த? உன்ன மாதிரி ஓட்டு கேக்குது. ஏன் வீடு? அவ எனக்கு அம்மா. எனக்கு அம்மா தானே, எங்க வேட்பாளருக்கு அம்மா. டேய், அம்மா ஓட்டு எனக்கு, அம்மா வாழ வர எல்லா ஓட்டும் எனக்கு தான். இல்ல, எனக்கு தான். நீ எலெக்ஷன்ல வாபஸ் வாங்கினா உனக்கு நல்லது. உனக்கு நான் 1 கோடி தரேன். சிட்டில ஏதாவது ஹோட்டல் கட்டி அங்க பழச்சுக்கோ. சொந்தமா ஒரு வீடு கட்டி அங்க இருந்துக்க. அவங்க இருக்க வேண்டியது வீட்டுல இல்ல பிரதர், அசம்பிளில. டாய், எங்க இருந்தோ வந்து இவங்க எல்லாரையும் கெடுக்கிற. உன்னால என் தூக்கமே போச்சு. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. போயிடு போயிடு போயிடு, இல்லனா நீ போறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாம ஒண்ணு பண்ணாத. முதல்ல அவனை போ சொல்லுடி, இல்லனா அம்மா கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். போ சொல்லுடி. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அம்மா ஒண்ணு பண்ணாத. போட்டி உனக்கும் தங்கச்சிக்கும், பகை உனக்கும் எனக்கும். நடுவுல அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண டாய், இவன் சுண்டு விரல் என் மேல பட்டா கூட அந்த கிழவிய போயிடுங்க. எனக்கு அரசியல் வேணாம், எலெக்ஷன்ல ஜெயிக்கவும் வேணாம். எனக்கு எங்க அம்மாவை விட்டா வேற யாரும் இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு என் அம்மா வேணும். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த பாரு, ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அந்த ஊரை விட்டு போயிடு. விடிய காலையில யாராவது என் கண்ணில் பட்டிங்கன்னு வச்சுக்க, அம்மாவை கொண்டுடுவேன்.